மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவ்வை பிராட்டி. இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் மிக்கவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்ற அற்புதமான பெயரை சூட்டி மகிழ்ந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கைதூக்கிவிட, அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றிட எண்ணற்ற திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் நம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2 வருஷமா வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், வெளியவே நான் வரவே இல்லை. அந்த ஜெயந்திபுரம் பக்கம் ரோடை கிராஸ் பண்ணும்போது தேவர்பாலம் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு. நான் சிறு வயதில் 3 வயசுல இளம்பிள்ளை வாதத்தில் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. இந்த ஒரு பார்வை தெரியாது, இதில் அரைப்பாறை தான் தெரியும். நான் போலியோ அட்டாக்கில் 3 வயசுல இருந்து இந்த மாதிரி இருக்கேன். காலில் நடக்க முடியல, கீழே விழுந்தான். சரின்ட்டு அப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். எங்களால் இப்போ முடியல. நம் திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் ஒரே இடத்தில் வழங்கிட முடிவு செய்தார். இதற்கென மதுரை மத்திய தொகுதியில் 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாபெரும் மாற்றுத்திறனாளிகள் மதிப்பீடு முகாம் நடத்தப்பட்டது. மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மட்டுமின்றி அனைத்து அரசு துறை அலுவலர்களும் வரவழைக்கப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளின் பாதிப்பை கண்டறியும் வகையில் துறை சார்ந்த மருத்துவர்களும் அங்கு வருகை தந்தனர். என்னால் உள்ளே வர முடியாமல் இருந்துச்சு. உள்ளே போக முடியும், எப்படி போகணும் சங்கடப்பட்டேன். பார்த்தா உள்ளேருந்தே என்னை கூட்டி போய் எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. சரி, ஏதோ கண் துடைப்பு செய்கிறாங்கப்பட அப்படின்னு நினச்சேன். அது இல்லை. மாப்ஜான் பாய்னா ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னார் இந்த மாதிரி கேம்ப் போட்டிருக்காங்க, அந்த கேம்பில் போய் நீ கலந்துக்கோ, எதுனாச்சும் உனக்கு உதவி கிடைக்கும், உனக்கு என்ன உதவி தேவைப்படுதோ கேளு அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்படி நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த ஒருத்தர் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி வண்டியில் போயிட்டு இருந்தார். அந்த மாதிரி வண்டியை நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படி சொல்லி அங்கே போய் கேம்பில் எழுதி போட்டேன். முகாம் போட்டது ரொம்ப எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நிறைய பேர் எங்களுக்கு உண்மையிலே அது தெரியாது. நாங்கள் பேப்பரில் படித்ததும் சரி போனோம். ஆனால் போனதுக்கு நல்ல பலன் எங்களுக்கு கிடைச்சது. நடத்தப்பட்ட 3 முகாம்களில் சுமார் 1200 மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நேரடியாக பயனடைந்தனர். பயனாளிகள் இல்லங்களுக்கு நேரில் சென்ற அமைச்சர் அவர்களை சந்தித்து அவரவர் தேவைகளுக்கேற்ப உடனடியாக நலத்திட்ட உதவிகளை வழங்கியது அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பேச முடியாது, அவங்க வேலை வாய்ப்புக்கு மனு வாங்கி கொடுக்குற தேடிப்பாரு. இந்த காதல அப்ப அவங்க பேசுறது அந்த காதல கேக்குதா, இந்த காதல கேக்குதா? மாச பணம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், எங்க ஆபீஸ் மூலமா பண்ணலாம். ஏன் இந்த அம்மாக்கெல்லாம் எதுவும் திட்டம் இல்லையா? உங்களுக்கு எதுவும் வருதா? சரி, சந்தோஷம். போயிட்டு வந்துடுறேன். ஒரு மந்திரிக்கே உரிய இது கிடையவே கிடையாது அவர்கிட்ட. ரொம்ப இறங்கி எனக்கு என் காலை அவர் மாட்டினாரு. அவரே காலை மாட்டி விட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க. மினிஸ்டர் ஐயா என் வீட்டுக்கு வந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சாமானிய வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் போறதுன்னா ரொம்ப இதுதான் கஷ்டம். இன்ன வரைக்கும் என்னை யாருமே இப்படி எனக்கு கௌரவப்படுத்ததில்லை. வருவாங்க போவாங்க. இந்த அமைச்சர் பழனிவேல் ஐயா எனக்கு
அந்த இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தாத்தா மாதிரிக்கே பெற்ற பிள்ளைக்கு எல்லாம் செய்வாங்களோ அதை தான் அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த வண்டி கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 10 டேஸாக அன்னைக்கு வந்த அன்னைக்கு நான் வந்து ஒரு 1 hour நான் வெளியில் வந்து ரவுண்ட் பண்ணி வந்தேன். நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ன சொல்கிறது, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கனவாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இது வீல் சேர் கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. முதல்வர், இந்த தமிழக மினிஸ்டர், இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அதாவது இந்த ஆட்சி மட்டும்தான் செய்ய முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ப முடியல. எனக்கு வந்து எப்படின்னா பிடிஆர் அவர்கள் வந்து எனக்கு இது கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பிஸி டைம்லையும் அவங்க வந்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து கொடுத்துட்டு போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நினச்சி பார்க்கவே இல்லை நாங்கள் அப்படி அவரே வந்து நேரடியாக கொடுப்பாருன்னு நாங்கள் நினச்சதே கிடையாது. ஆனால் அவர் வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளையும் தேடி நம்மளையும் மதித்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வண்டி வச்சு வெளியே போகிறேன். வெளியே போய் ஊர் சுற்றி வந்து ஆசையாக இருக்கு நடக்கணும். அதான் இதை வச்சா வெளியே போகலான்னு. அலைந்து திரிந்து இதுவரை அவர்களுக்கு கிடைக்காத பலன்கள் அமைச்சர் அவர்களின் முயற்சியால் குறுகிய காலத்தில் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தனர் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள். சொந்தக்காரங்களே ஒதுக்குன இந்த நிலைமையில அவர் வந்து எங்களுக்கு ஒரு துணை மாதிரி எங்களுக்கு தோணுச்சு.